வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.2ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. நாலாவது கணக்கு, கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணிப்படுத்துதல் முறையில் மீசிமாவை காண்க. ஃபஸ்ட் ஒன்று 6,9. இதுக்கு நம்மளை மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் 6,9. 6 டானா வகுத்தல் வகுத்தோம்னா 2ஆல் வகுத்தோம்னா 6. இப்போ 3 3ஆல் வகுத்தோம்னா 1. அடுத்து 9 டானா வகுத்தலில் போட்டோம்னா 3ஆல் வகுப்போம். 3 9. மீதி 3 3ஆல் வகுத்தோம்னா 1. இப்போ இதோட ஃபேக்டர் எடுத்து எழுதுவோம். 6 = 2 × 3. 9ஓட ஃபேக்டர் = 3 × 2. இப்போ இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள், 3 காமனாக இருக்குது. அந்த காமனாக உள்ளதுக்கு ஒரு 3 எடுத்து எழுதுவோம். மீசியமாக கண்டுபிடிக்கிறது காமனாக இருக்கிறது ஒரு இது எடுத்து எழுதுவோம். அடுத்து இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்குவோம். மீசிமா ஈக்குவல் இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 × 3 ஈக்குவல் இதை பெருக்கும். 2 6 6 18. எல்சிஎம் = 18. அடுத்து 2வது சம்மு 2 8 8,12. 8,12. இதுக்கு நம்ம எல்சிஎம் போடுவோம். டானா வகுத்தலில் போடுவோம். 8 2ஆல் வகுத்தோம்னா 4 2 8. 4 2ஆல் வகுத்தோம்னா 6. அதே இதை 2ஆல் வகுத்தோம்னா 1. அடுத்து இதோட ஃபேக்டர் எடுத்து எழுதுவோம். 2 × 2 × 2. 2 × 2 × 2. அடுத்து 12 டானா வகுத்தலில் போடுவோம். டானா வகுத்தலில் போட்டால் 6 2 12. அதே 6 2ஆல் வகுத்தோம்னா 2 6. அதே 3ஆல் வகுத்தோம்னா 1. இதோட ஃபேக்டர் எடுத்து அப்படியே எழுதுவோம். 12 = 2 × 2 × 3. அடுத்து மீசிமா இதில் எது காமனாக இருக்குது? 2 இருக்குது. அப்புறம் இதில் எது காமனாக இருக்குது? இது 2 இருக்குது. 2 காமனாக எடுத்து எழுதிடுவோம். இந்த 2ஐயும் காமனாக எடுத்து எழுதிடுவோம். மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். அப்படியே எழுதிட்டோம்னா இதை பெருக்கணும்னா 2 4 4 2 8 8 3 24. எல்சிஎம் = 24. நீங்கள் மீப்பெரு பொது காரணின்னு போட்டிருக்கேன், சாரிப்பா. அந்த இடத்துல மீசிமா. அடுத்து 10 3வது கணக்கு 10,15. 10,15. இதுக்கு டானா வகுத்தல் போடுவோம். 10 2ஆல் வகுத்தோம்னா 2 10. 5 5ஆல் வகுத்தோம்னா 1. அடுத்து 15. 15 3ஆல் வகுப்போம். 3ஆல் வகுத்தா 5 15. இப்போ 5 5ஆல் வகுத்தோம்னா 1. 5 5ஆல் வகுத்தா 1. இதோட ஃபேக்டர் எப்படி இருக்கும்? 10 = 2 × 5. இதோட ஃபேக்டர் எவ்வளவு? 3 × 5. இதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கும். இதில் எது காமனாக இருக்குது? 5 ஒன்றையும் காமனாக இருக்குது. இதில் 5 காமனாக இருக்குது. மீசிமா =
5 மீதி இருக்கிறது அப்படியே எடுத்துவோம். 2 × 3 எழுதுனோம்னா 2 10 5 3 30 LCM = 30. அடுத்த 4வது கணக்கு பாருங்கள். கொஸ்டின் என்ன இருக்குது? 14 42 14 42 14,42க்கு நம்ம tan வகுத்தல் போடுவோம். 14 2ஆல் வகுத்தோம்னா 7 2 14 2ஆல் வகுத்தோம்னா 7 2 14 7ங்கிறது ப்ரைம் நம்பரு, அது 7ஆல் தான் வகுப்படும். 7ஆல் வகுத்தா 1. அடுத்து 42 2ஆல் வகுத்தோம்னா 2 4 1 2. இப்போ இதை 3ஆல் வகுத்தோம்னா 7 3 21. 7 7ஆல் வகுத்தோம்னா 1. இதுக்கு ஃபேக்டர் எடுத்து எழுதுவோம். 14ஓட ஃபேக்டர் 2 × 7. அதே 42ஓட ஃபேக்டர் ஈக்குவல் டு 2 × 3 × 7. இப்போ இதோட மீசிமா ஈக்குவல் டு, இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள். 2 இருக்குது காமனாக. அடுத்து என்ன 7 இருக்குது. இப்போ இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து இந்த 2 7க்கு பதிலாக ஒரு 7, இந்த ஒரு 3 இருக்குது, அதை எடுத்து எழுதிடுவோம். ஈக்குவல் டு 7 14 14 3 42. LCM = 42. அடுத்து பாருங்கள். அடுத்து 5வது கணக்கு. அடுத்து 5வது கணக்கு 30 40 50 30 40 60 30 40 60. இதுக்கு tan வகுத்தல் போடுவோம். 30க்கு போடுவோம். 30 2ஆல் வகுத்தோம்னா 15 2 30. இப்போ 15 3ஆல் வகுத்தோம்னா 5 5 3 15 5. இப்போ 5 5ஆல் வகுத்தோம்னா 1. அடுத்து 40 2ஆல் வகுத்தோம்னா 20. 20 2ஆல் வகுத்தோம்னா 10. 10 2ஆல் வகுத்தோம்னா 2 10. இப்போ 5 5ஆல் வகுத்தா 1. 5 5ஆல் வகுத்தோம்னா 1. அடுத்து 60 2ஆல் வகுத்தோம்னா 30. 30 2ஆல் வகுத்தோம்னா 15. 15 3ஆல் தான் வகுக்கலாம், அதனால் 3ஆல் வகுத்தோம்னா 5 3 15. அடுத்து 5 5ஆல் வகுத்தோம்னா 1. 5 5ஆல் வகுத்தா 1. இதோட ஃபேக்டர் எடுத்து எழுத வேண்டியதான். 30ஓட ஃபேக்டர் ஈக்குவல் டு 2 × 3 × 5. அடுத்து 40ஓட ஃபேக்டர் ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 5. அதே மாதிரி 60ஓட ஃபேக்டர் 2 × 2 × 3 × 5. இப்போ எல்லாத்தோடைய ஃபேக்டரும் எடுத்து எழுதியாச்சு. இதில் எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது, அதை ரவுண்ட் போட்டுக்குவோம். அடுத்து வேறு என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 5 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. மீதி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 2 3 இந்த மாதிரிலாம் இருக்குது. 2 ஃபஸ்ட்டில் 2 இருக்குது. மீசிமா ஈக்குவல் டு, இப்போ இந்த 3 2க்கு பதிலாக ஒரு 2ம், இந்த 3 5க்கு பதிலாக ஒரு 5 எடுத்து எழுதிடுவோம். 2 × 2 × 5. இப்போ இங்கே ஒரு 3 இருக்குது,
இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3. அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2க்கு பதிலாக ஒரு 2. அடுத்து இங்கே ஒரு 2 தனியாக இருக்குது, அந்த ஒரு 2 எடுத்து எழுதிடுவோம். ஈக்குவல் டு இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 7 5 10, 5 3 30, 32 60, 62 120. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 120. அடுத்து வந்து ஆறாவது கணக்கு. ஆறாவது கணக்கு பாருங்கள். ஆறாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 25 75. 15 25 75 கொடுத்துருக்காங்க. 15, 25, 75. இதுக்கு வந்து டானா வகுத்தல் போடுவோம். இதுக்கு டானா வகுத்தல் போட்டோம்னா 15 3ஆல் வகுத்தா 5 3 15. 5 வந்து 5ஆல் தான் வகுக்கலாம், அப்போ 1. அடுத்து 25 வந்து 5ஆல் தான் வகுக்கலாம், 5ஆல் வகுத்தோம்னா 5. 5 வந்து 5ஆல் வகுத்தா 1. அடுத்து 75 வந்து 3ஆல் வகுத்தோம்னா 3 6 5 15. இப்போ 5ஆல் வகுத்தோம்னா 5 25. இப்போ 5ஆல் வகுத்தோம்னா 1. இதோட ஃபேக்டர் என்ன எடுத்து எழுதுவோம். 15 ஈக்குவல் டு 3 × 5. அதே 25ஓட ஃபேக்டர் வந்து 5 × 5. அதே மாதிரி 75ஓட ஃபேக்டர் வந்து 75 ஈக்குவல் டு 3 × 5 × 5. இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இதில் எது காமனாக இருக்கும், மீசியமாக கண்டுபிடிக்கிறதுனால இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 5 ஒன்றையும் தான் காமனாக இருக்குது. 5 ஒன்றையும் தான் காமனாக இருக்குது. அதை எடுத்து அந்த 5க்கு பதிலாக ஒரு 5 எடுத்து எழுதிக்குவோம். வட்டம் போட்டிருக்கிறதுல 3 5க்கு பதிலாக ஒரு 5. அடுத்து மீதி உள்ளதில் இந்த ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அதனால ஒரு 3. அடுத்து இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. இந்த 2 5க்கு ஒரு 5. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி போடுவோம். 5 3 15 15 5 75. 15 5 75 ஈக்குவல் டு எல்சிஎம் ஈக்குவல் டு 75. இப்போ நம்ம வந்து எல்லா கணக்குக்கும் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, மீசியமாக கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.